ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேச்சுலருக்கான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய சிக்கன் கிரேவி தாங்க. மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ரைஸுன்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு 1 kg சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கூட மற்ற மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ கிரேவி கொஞ்சம் திக்காக வரணுன்றதுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். 2 பச்சை மிளகா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா வந்து வெங்காயத்து கூடயும் வணக்கிக்கலாம், சிக்கன் கூடயும் போட்டுக்கலாம். ஒரு பீஸ் பட்டை, 2 பீஸ் ஏலக்காய், 2 பீஸ் பார்த்திங்கன்னா கிராம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் கருகாப்பிலே நம்ம போட்டுட்டு நல்லா இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஆல்ரெடி நான் இதில் சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு சால்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இது கூட சிக்கன் 65 மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மசாலா போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க, நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாங்க. நம்ம இது வந்து குக்கரில் விசில் தான் போட போகிறோம். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தில் செய்வோம். ஸோ அதில் செய்யறதை விட குக்கரில் வச்சு நம்ம வந்து விசில் வைக்கும்போது ரொம்ப ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இது ஈஸியாக பண்ணிடலாங்க. நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஷேட் வர மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஆனியன் வந்து நீங்கள் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் அடிக்கும்போது வந்து சிக்கன் போடக்கூடாது. கொஞ்சம் பார்த்திங்களா கலர் ஃபேட் மாறிடுச்சு. இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுக்குங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா போட்டு, அந்த சிக்கனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலில் வந்து நம்ம இந்த சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி எதுவும் போட வேண்டாங்க. நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் ரொம்ப சிக்கனில் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நீங்கள் நிறையாவே போடலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இது கூட நம்ம வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நீங்கள் வந்து கிரேவிக்கு ஏற்ற மாதிரி 2ஓ 3ஓ போடலாம். நான் வந்து ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டுருக்கோம். இப்போ நம்ம விசில் போட்டுடலாங்க. நான் வந்து மீடியம் சைஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதனால் நம்ம வந்து ஒரு விசில் தான் வைக்கிறோம். நீங்கள் சிக்கன் சைஸ் பெருசாக எடுக்கிறீங்க அப்படின்னா 2 விசில் போடுங்க. இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடே கம கமன்னு இருந்தது இந்த சிக்கன் கிரேவி. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் 65ம் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி. எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நான் வந்து மீடியம் தான் ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.